வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் உங்களை வரவேற்கிறோம். நாங்கள் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா, எங்கள்கிட்ட இருக்கிற பழைய காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீட்டெயில்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 20 பைஸ் காயின் காமிச்சிருக்கேன் பாருங்கள். இது இந்த காயின் பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டு காயின் இது. 1983 வெளிவந்த காயின் இது. இது வந்து ஒரு அலுமினியம் காயின். நீங்கள் ஒருக்கம் பார்க்குறீங்க. நம்மளுடைய தேசிய சின்னம் இருக்குது. 20ன்னு சொல்லிட்டு நம்ம டினாமினேஷன் இருக்குது. இதோடைய பேக் சைடு பாருங்களேன். பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர் மீன் பிடிக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இப்போ ஃபிஷர்மேன் உருவம் போட்டிருக்கு. 1983ன்னு சொல்லிட்டு அந்த வருஷம் இருக்குது பாருங்கள். இது மாதிரி ஃபிஷரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க. இந்த காயின் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹெக்ஸகன் காயின் இது. இதை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து உங்களுக்கு செல்லாது. அது 30 ஜூன் 2011 அதோட வந்து இதை வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க இந்த காயினை. இந்த காயின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே பாருங்கள் FAOன்னு எழுதிருக்கு பாருங்கள். FAO அப்படின்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஆஃப் த யுனைடெட் நேஷன்ஸ் அப்படின்னு அதோடைய ஷார்ட் ஃபார்ம் தான் உங்களுக்கு வந்து FAOன்னு போட்டிருக்கு. அந்த ஏஜென்சி பார்த்திங்கன்னா உலகம் எங்கிலும் பார்த்திங்கன்னா அந்த பசிப்பினியை போக்குறதுக்காக தொண்டாட்டிக்கிட்டு இருக்காங்க. அதை கௌரவிக்கும் விதமாக வந்தால் கம்பேரிட்டிவ் காயின் இது. இப்போ இந்த காயின்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிமானிட்டைஸ் பண்ணலாம் மார்க்கெட்டில் கிடைக்காது. இதோட விலை பார்த்திங்கன்னா ஒரு காயின் ரூ. 100 150 ஒவ்வொரு வெப்சைட்லேயும் ஒன்று சொல்கிறாங்க. சில வெப்சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 250 போட்டிருக்காங்க. சில வெப்சைட்டில் பார்த்திங்கன்னா ரூ. 150 போட்டிருக்காங்க. அந்த மாதிரி இருக்குது. சப்போஸ் இந்த மாதிரி காயின்ஸ்லாம் உங்களுக்கு கிடச்சதுனா கூட நீங்கள் ஒரு கலெக்ஷனில் வைக்கலாம். ஒரு 10 காயின் விற்றீங்க அப்படின்னா ஒரு ரூ. 100 வச்சா கூட ரூ. 1000 வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து மற்ற ஓல்டு இண்டியன் காயின்ஸ் நீங்கள் அதை மட்டும் சேர்த்தாலே உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அசெட் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது இன்னொரு 20 காசு காயின் இது. இதுவும் பாருங்கள் அலுமினியம் காயின் இது. 20 பைசான்னு இருக்குது பாருங்கள். அதே மாதிரி வெளிவந்த ஆண்டு வந்து 1985. இதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30 வந்து டிமானிட்டைஸ் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து ஒரு ஹெக்ஸகன் காயின் ஹெக்ஸகனாக இருக்குது. ஆனால் இது கொஞ்சம் தேஞ்சு போச்சு. இதே மாதிரி புது காயின் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து வாங்கலாம். ஆனால் இது விலையும் பார்த்திங்கன்னா சில வெப்சைட்டில் வந்து 250ங்கிறாங்க. சில வெப்சைட்டில் வந்து 300ன்னு சொல்கிறாங்க. நம்மளுடைய தேசிய சின்னம் இருக்குது பாருங்கள். இதோடைய வெயிட் பார்த்திங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்லி 2.2 கிராம்ஸ். அந்த ஃபிஷர்மேன் காயின் காமிச்சிருந்து 2.3 கிராம்ஸ் வருது. மேலும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து கொல்கட்டா மின்ட்டு. இதில் வந்து கீழே பாருங்கள் எதுவுமே இல்லை பாருங்கள். உங்களுக்கு வந்து எவ்வளோ கேப் தான். வந்து ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து மும்பை மின்ட்டு. இது வந்து கொல்கட்டா மின்ட் காயின்பாங்க. இந்த 2 சைட்லையும் பாருங்கள். இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு மார்க்கும் இல்லை. கீழே இந்த ஸ்டார் மார்க் இருந்துச்சுன்னா அது வந்து மும்பை மின்ட் காயின். இது வந்து கொல்கட்டா மின்ட் காயின் இது. இப்போ 2 காயின் சேர்த்து காமிச்சிருக்கேன் பாருங்கள். இதுவும் கொல்கட்டா மின்ட்டு, இதுவும் கொல்கட்டா மின்ட் காயின். இது வந்து அந்த ஃபிஷர்மேன் காயின் சொன்னது. இது பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் 20 காசுன்னு போட்டிருக்கு. பின்ன நம்ம தேசிய சின்னம் இருக்குது. நீங்கள் பார்த்துக்கலாம். இதுவும் ஹெக்ஸகன் காயின் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி காயின்ஸை நீங்கள் வந்து சேர்த்தா கூட உங்களுக்கு நல்ல வேல்யூவாக இருக்கும். ஆனால் சில பேர் சொல்லுவாங்க இந்த காயின் நிறைய புழக்கத்தில் இருக்குது அப்படின்னு அலட்சியமாக விட்டுடாதீங்க. கிடச்சதுன்னா இதை வந்து உங்கள் இதில் இப்போ உங்களுடைய காயின் கலெக்ஷனில் சேர்த்துங்க. ஏன்னா இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5-10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இதெல்லாம் வந்து ரேர் காயின்ஸ் ஆகிடும். ஸோ உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஒரு அசட்டாக நீங்கள் கொடுக்கலாம். அல்ல நீங்களே கூட ஒரு நல்ல விலைக்கு கூட நீங்கள் வந்து விற்கலாம். விற்கிறதுக்கு நிறைய வெப்சைட்லாம் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஆனால் விற்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் உஷாராக பார்த்து விற்கணும். ஏன்னா நிறையா ஃப்ராட் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக நீங்கள் வந்து வெப்சைட் விற்கலாம். இல்லை நியூமிஸ்மேட்டிஸ்ட் அந்த நிறையா வந்து அந்த உங்களுக்கு அந்த எக்ஸிபிஷன் நடக்கும். காயின் எக்ஸிபிஷன் நடக்கும். அங்கே போயிட்டு கூட நீங்கள் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணி கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி காயின்ஸ்லாம் விற்க பிளான் பண்ணலாம். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.